அவுட்டோர் ஷூட்டிங் கிளம்புறீங்க போல இருக்கு. ஆமா, அதை ஏன் கேக்குறீங்க? போன வாரம் வரைக்கும் ஃபைனான்ஸ் எப்ப வரும் எப்படி வரும் தெரியாம எல்லாரும் அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாருங்க, திடீர்னு ஒரு பெரிய விஐபி வந்து எங்க படத்துக்கு எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாம ஃபைனான்ஸ் பண்றதா சொல்லி எல்லாம் அப்படியே ஏதோ மாயாஜலம் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு. வாழ்க்கையோட பல தருணங்கள்ல நாம நிர்ணயிக்கவே முடியாது பரத். நதி போன போக்குல பயணம், விதி போன போக்குல வாழ்க்கை. என்னாச்சுமா? உங்க முகத்துல சிரிப்பு தெரியுது, ஆனா உங்க பேச்சிலையும் மனசுலயும் ஏதோ துக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்புறம் நீங்களும் நானும் பழகிறதுல அர்த்தமே இல்லாம போயிடும். ஒன்றும் இல்லை பரத், குடும்பத்துல சில பிரச்சனைங்க கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு தோள் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். நீங்க ஷூட்டிங் கிளம்புற இந்த நேரத்துல என் பிரச்சனையெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் தான். ஏய், என்னது? என் பிரச்சனை உங்க பிரச்சனை பிரிச்சு பேசிக்கிட்ட. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் அந்த பிரச்சனை தான். சொல்லுங்க. எங்க சித்தப்பாக்கு எதிரா நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். அது எங்க அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க அப்பா தான் தம்பியை விட்டு தர தயாரா இல்ல, நானும் என் கொள்கையை விட்டு தர தயாரா இல்ல. ஏன் உமா, உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் உங்க சித்தப்பா பண்ண கொடுமைங்கெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா இல்லையா? நல்லாவே தெரியும். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் தெரிஞ்சுமா இப்படி? பணத்தால தானே இவ்வளவு பிரச்சனை. அது நமக்கு வேணா போனா போட்டுன்னு அவர் நினைக்கிறாரு. அது தப்பு இல்ல, ஆனா அடிப்பட்டவங்களுக்கு தானே அதோட வலியும் வேதனையும் தெரியும். அது மட்டும் இல்ல, தப்பானவங்களுக்கு இந்த பணம் போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. உங்க மனசு எனக்கு நல்லா புரியுது. சரி, உங்க அப்பா விடுங்க. உங்க அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இதுல? அம்மா அப்பா பக்கமும் பேச முடியாம ஏன் பக்கமும் பேச முடியாம நடுவுல நின்று தவிக்கிறாங்க. பாவம், அவங்களும் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு புருஷனும் முக்கியம், பொண்ணும் முக்கியம். புரியுது. ஆனா ஒண்ணு, எதுக்காகவும் நீங்க உங்களை மாத்திக்காதீங்க. நீங்க நினைக்கிறதான் கரெக்ட். உங்க மனசுக்கு என்ன படுதோ அதுபடி செய்யுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்க முடிவுகளை நீங்க மாத்திக்க வேண்டாம். நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்க அப்பாவுக்கு கண்டிப்பா புரியும் நீங்க செஞ்சதெல்லாம் சரின்னு.